எவ்ரிவன். இந்த வீடியோவில் ஐப்ரோஸை வந்துட்டு க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஹேக் தான் வந்துட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த ஹேக் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான விஷயம். எத்தனை பேர் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு தெரியல. ஸோ என்னோட ஐப்ரோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திக்காக தான் இருக்கும். இங்கேருந்து இது வரைக்கும் என்னோடய ஐப்ரோஸ் வந்து திக்காக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐப்ரோஸே இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கேருந்து இது வரலும் கொஞ்சம் திக்காக இருக்கும். இங்கே வந்து தெரியவே தெரியாது. ஸோ நான் எப்போ பார்லருக்கு வந்துட்டு த்ரெட்டிங் பண்ண போனாலும் எனக்கு வந்துட்டு இங்கேருந்து இது வரைக்கும் தான் ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த சைடு வந்துட்டு உங்களுக்கு ஐப்ரோ ரொம்ப தின்னாக இருக்குது, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது கூட வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா, கேஸ்டர் ஆயில், அதை வந்துட்டு நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு முடி வந்து நல்லா வளர்ந்துடும். வளர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐப்ரோஸ் வந்து ஹோலாகவே திக்காக இருக்கும். இந்த மாதிரி பாதி திக்காக பாதி வந்துட்டு ஷார்ப்பாக இருக்காது. ஹோலாகவே வந்துட்டு உங்களுக்கு நல்ல திக்காகிடும். நீங்கள் விளக்கெண்ணெய் மட்டும் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூஸாக வந்துட்டு ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒருத்தர் 2 பேர் சொன்னதில்லை. நான் மோஸ்ட்டாக த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஏதாவது புதுசாக ஒரு கடைக்கு த்ரெட்டிங் பண்ண போகிறேன் அப்படின்னாலே அங்கே வந்து எனக்கு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஐப்ரோஸ்க்கு வந்து நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து அதை ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு 15 டேஸ்க்கு அப்புறமா ஏதாவது ரிசல்ட் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் விளக்கெண்ணெயை வந்துட்டு நான் இதில் ஊற்றியிருக்கேன். இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரெடி பண்ண விளக்கெண்ணெய். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பியூரான விளக்கெண்ணெய். ஸோ இப்போ வந்து இதை ஐப்ரோஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது விளக்கெண்ணெய் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் வந்து இதை எடுத்துட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த கார்னரில் இங்கே தான் வந்துட்டு எனக்கு முடியல. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை 15 டேஸ் வந்து கண்டினியூஸாக பண்ண போகிறேன். இப்போது 15 டேஸ் முடிஞ்சிருச்சு. 15 டேஸாக நான் வந்துட்டு விளக்கெண்ணெயை என் ஐப்ரோவில் தேய்ச்சிட்டு இருந்தேன். ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா, ஏதாவது க்ரோத் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ திக்கு, இங்கே வந்து லைட்டு, கொஞ்சம் கூட ஏதாவது ஹேர் வந்து குட்டி குட்டியாக க்ரோ ஆகிற மாதிரி அந்த மாதிரி கூட எந்த விதமான சிம்டமுமே இல்லை. ஸோ கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகும் அப்படின்றது வந்துட்டு ஒரு மித். மேபி இருக்க ஹேர் திக் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் புதுசாக ஹேர் வந்துட்டு முளைக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு மித். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹேக்கை ட்ரை பண்ணி அது உண்மையா இல்லை வந்து மித்தா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.